ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ட்ரூ ஹேர் டிஎஸ்ஆர். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை ரேஷனில் போட்ட கோதுமையில் நம்ம மாவு இப்படி அரைச்சா சப்பாத்தி நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வருங்க. பூரியும் சூப்பராக வரும். அதில் என்னென்ன சேர்க்குறோன்னு பார்த்துக்கலாம். இதை பார்த்து இதே மாதிரியே பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா சாஃப்டாக சப்பாத்தி உங்களுக்கும் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு நம்ம நல்லா கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. அப்போ தான் அதில் நல்ல தூசிலாம் இருக்கும். அதெல்லாம் சுத்தமாகும். நல்லா கழுவி ரொம்ப நேரம் ஊற வைக்காதீங்க. கழுவிட்டு உடனே வெயிலில் நல்லா காய போட்டிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு 5 கிலோ அளவு கோதுமை எடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மூக்கடலை, வெள்ளை மூக்கடலை போட்டிருக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு உடச்ச கடலை போட்டிருக்கோம். இது ரெண்டும் இந்த அளவில் சேர்த்தோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியாக இருக்கட்டும், பூரியாக இருக்கட்டும், நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி சேர்த்து அரைச்சிங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சிக்கலாம். இதே மாதிரி மெஷர்மெண்ட் போட்டு அரைங்க. இல்லை இதோட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவு போடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைச்சிட்டு வந்த அப்புறம் ஹீட் இருக்குங்க. கண்டிப்பாக சூடாக இருக்கும் மாவு. மூடி வச்சிடாதீங்க. நல்லா திறந்து நல்லா ஆற விட்டு வைங்க. நல்லா ஆறணும். அப்போ தான் மாவு ஈரமாகாமல் இருக்கும். இல்லைன்னா அந்த சூட்டில் பார்த்திங்கன்னா ஈரமாக ஆரம்பிச்சிடும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் எப்படி சப்பாத்தி செஞ்சு காட்டுறோம் பாருங்கள். நல்லா சாஃப்ட் இருக்குங்க. நீங்கள் ரேஷனில் போடுற கோதுமையிலையும் பண்ணலாம். இல்லை நம்ம கோதுமையாகவே கடையில் வாங்கிட்டு இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் போட்டு அரைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிருக்குங்க. இந்த மாவில் நம்ம கடையில் வாங்கி சுடுற மாவை விட நம்ம வீட்டில் இந்த மாதிரி நேச்சுரலாக அரைச்சி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே போடாமல் இந்த மாதிரி செய்கிறதுனால அது ஹெல்த்தியும் கூட. எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணால் வீட்டில் சாஃப்டாக பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். சப்பாத்தி சாப்பிட நல்லா சுட்டு எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி மெஷர்மெண்ட்டில் நீங்களும் போட்டு பாருங்கள். 5 கிலோ கோதுமைனா அதுக்கு 1/2 கிலோ மூக்கடலை, 1/2 கிலோ உடச்ச கடலை சேர்க்கணும் கண்டிப்பாக. நீங்கள் அதை விட கம்மி அளவாக சேர்க்குறீங்கன்னா அதில் பாதி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மூக்கடலையும் உடச்ச கடலையும். இப்போ பாருங்கள் சாஃப்டாக ரேஷன் கோதுமையில் சப்பாத்தி சூப்பராக வந்துடுச்சுங்க. எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். புடுறப்போ நிஜமாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி மாவு அரைச்சி பாருங்கள் நீங்களும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ.